தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைகிறது என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் நரேந்திர மோடி தலைவராக இருக்கிறார் என்றும், தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வபிரந்தகை இணைந்திருக்கிறார். சார், குறிப்பா இன்றைய அரசியல் நகர்வில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுவது அமித்ஷாவின் இந்த தமிழ்நாடு வருகை. அதிலும் கூட்டணியை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் சேர்ந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார், ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா? இந்த கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறந்தள்ளுவார்கள். காரணம் என்னவென்றால், இவர்கள் இப்பவும் இல்லை கூட்டணி, எப்பவும் இல்லை கூட்டணி என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வந்தார்கள். நாங்கள் சொன்னோம், இவர்கள் கூட்டணியை வைத்துக் கொள்வார்கள், இவர்களுக்குள்ள உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று சொன்னோம். இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. கூட்டணியை உறுதி செய்து 2 பேரும் கையை பிடித்து தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அதிமுகவுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாஜக தலைவர் எவ்வளவு விமர்சனம் செய்தார்? குற்றவாளி, லஞ்சலாவண்யத்தில் கைது செய்யப்பட்டவர், சிறையில் இருந்தவர், இவர்கள் தான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார் என்று கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி ஒரு தலைவரை, அதுவும் இறந்து போனவரை, உயிரோடு இல்லாதவரை பற்றி பேசினார்கள். ஏன் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதை கண்டிக்கவில்லை? உயிரோடு இல்லாதவரை பற்றி பேசக்கூடாது, இந்த நாகரிக கூட இல்லையா என்று என் கேட்கவில்லை. அப்பொழுது கொதித்து எழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அவருடைய மேலாண் அமைச்சர் சகாக்களாகட்டும் இதை கண்டித்தார்களே. இன்றைக்கு எந்த முகத்தோடு இவரோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? அப்பொழுது இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? பாஜக தலைவர்கள் சொன்னதை அம்மையார் குற்றவாளி என்றும், கையூட்டு பெற்றவர் என்றும், சிறையில் இருந்தவர் என்றும் எங்களுக்கே துடிக்கிறது. இந்த பேச்சுக்கள் வரும்போது நாங்கள் வேதனைப்பட்டோம். ஒரு உயிரோடு இல்லாத, நாங்கள் இந்த முறை முதலமைச்சராக இருந்த ஒரு அம்மையாரை பற்றி, ஒரு பெண்மணியை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, எங்கிருந்து துணிவு வந்தது? இதெல்லாம் நாகரிகமா என்று நாங்கள் கண்டித்தோம். ஆனால் இப்போ இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களா? இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்களா? புனிதமானவர்களாக ஆகிவிட்டார்களா? அப்படி என்றால் அதிமுக தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் என்ன செய்தி சொல்ல போகிறார்கள்? ஒன்று, பாஜக தலைவர் அம்மையார் புரட்சி தலைவியை திட்டியது சரி, விமர்சனம் செய்தது சரி. இல்லை என்றால் நாங்கள் செய்ததை ஏற்றுக்கொண்டு அவரோடு சமாதானமாகிவிட்டோம். 2 செய்தி தான் சொல்ல போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மக்களுக்கான கூட்டணி இல்லை. உடனே தமிழ்நாட்டு நலனை தொடர்ந்து புறக்கணித்து வரும் பாஜக பேரிடர் நிதி கொடுப்பதில் ஆகட்டும், பள்ளி கல்வித்துறைக்கு 2350 கோடி பணத்தை கொடுப்பதாகட்டும், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுப்பதாகட்டும், தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்படுவதாகட்டும், மும்மொழி கொள்கையை செயல்படுத்த துடிப்பதாகட்டும், எதிலுமே மறுசீரமைப்பில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். இந்த கூட்டணி தேர்தலில் டெபாசிட் வாங்காத கூட்டணியாக இருக்கு என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி. எங்களுடைய கூட்டணி ஒரு உறுதியான கூட்டணி, காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையில், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் இந்த கூட்டணியை இன்னும் வலுவாக்கும் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட கட்சியான அதிமுகவும், தேசிய அளவில் ஆளுங்கட்சியான பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருப்பது உங்களுக்கும் உங்களுடைய கூட்டணிக்கும் ஒரு சவால் தானே சார்? எங்களுக்கு ஒரு சவாலும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி. இவர்கள் அதிமுக என்ன சொல்லி வாக்கு கேட்பார்கள்? நான் கேட்கிறேன், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறார்களா, ஆதரிக்கிறோம் என்று சொல்வார்களா? பள்ளிக்கல்வித்துறைக்கு 2350 கோடி ரூபாய் கொடுக்காமல் வேறு மாநிலத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்களே, நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு, அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்களா? எதை இவர்கள் சொல்ல போகிறார்கள்? ஆகவே மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, இந்தியா கூட்டணியை வலிமை பெற செய்திருக்கிறார்கள், இன்னும் மெருகேற்றி இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை. நன்றி சார். குறிப்பா இந்த கூட்டணி உருவாகி இருப்பதன் மூலமாக கூட்டணி கணக்குகள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் மாறும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுத, அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க சார்? ஒருபோதும் மாறாது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியை இன்னும் மக்கள் நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தர இருக்கிறார்கள். ஆகவே இது மோடிக்கு எதிரான மக்கள் இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள்.
மக்கள் சிந்தித்து பார்த்து ஒரு தேர்தலிலும் 100% இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள். இந்த தேர்தலிலும் இது நடைமுறையில இருக்க போகிறது, நாம் பார்க்க போகிறோம். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு செல்வபெருந்தகை. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்த பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றும் செல்வபெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா குறித்து அண்ணாமலையின் பேச்சை மோடி, அமித்ஷா ஏற்கிறார்களா என்றும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையின் பேச்சை மோடியும் அமித்ஷாவும் ஏற்கிறார்களா என்கிற கேள்வியை செல்வபெருந்தகை முன்வைத்திருக்கிறார். இந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வபெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்கிறார் என்கிற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் இரவு விருந்து அளிக்கப்படுவதாகவும் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. கூட்டணி உறுதியானதால் இபிஎஸ் அளிக்கும் விருந்தில் அதிமுக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இன்று இரவு இபிஎஸ் வீட்டில் விருந்து அளிக்க இருப்பதாக செய்தி கிடைத்திருக்கின்றது. கூட்டணி உறுதியாக இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடியும், தமிழ்நாட்டு அளவில் தமிழகத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவார் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.